வெல்கம் டு ஸ்ரீ கிரியேட்டிவ் டிசைனர். போன டுட்டோரியலில் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் பற்றின வீடியோஸ் பார்த்துருப்போம். இன்றைக்கி நாம் ஹெரிங்போன் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஜிக்ஸாக்ல பார்த்தோம் இல்லையா, கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே லாக் பண்ணி அங்கேருந்து அப்படியே கீழே கொண்டு வருவோம். அதே மாதிரி தான், ஆனால் மேலே லாக் பண்ணுற இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லூப்பை நான் லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு மீடியம் சைஸில் ஒரு லூப், அதை லாக் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு லூப் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து அப்படியே கீழே எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு இந்த லூப்பை லாக் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச், இங்கேருந்து அப்படியே பேக் இங்கே ஒரு லூப், சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச், இங்கேருந்து அப்படியே மறுபடியும் மேலே இங்கே போயிட்டு இங்கே ஒரு லாக் ஸ்டிச், அதை அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஸ்டிச், அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச், அங்கேருந்து கீழே லாக் ஸ்டிச், மீடியம் சைஸில் ஒரு ஸ்டிச் கொடுத்து அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இந்த செயினை லாக் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இங்கே ஒரு லாக் பண்ணிக்கிறேன். அந்த லைன் மூவ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ இதுதான் ஹெரிங்போன் ஸ்டிச். இதை நீங்கள் பார்டர்ஸில் யூஸ் பண்ணலாம். ரொம்ப கிராண்ட் எஃபெக்ட் கொடுக்கும் நீங்கள் பார்டரில் யூஸ் பண்ணும்போது. நீங்கள் பீட்ஸ் இல்லை உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம் இதில் உள்ள கேப்ஸில். ஸோ நீங்கள் அப்படி டிசைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த லோடிங் ஸ்டிச் இதெல்லாம் கொடுத்து நம்ம எவ்வளோ கிராண்டாக கொண்டு வருவோமோ அது மாதிரி இந்த ஸ்டிச் கொடுத்து நீங்கள் பயங்கர கிராண்டாக ஒரு ப்ளவுஸோட நெக் லைன்லேயோ இல்லை ஸ்லீவ்லேயோ நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இதோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போது நான் அங்கங்கே சின்ன சின்னதாக பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். இடையில உள்ள கேப்ஸில் நான் ரொம்ப சின்ன சின்னதாக போட்டிருக்கிறதுனால ஒரு கேப்பில் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். நான் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணால் உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியும். அதனால நான் ஒவ்வொரு கேப்ஸ் விட்டுட்டு மற்ற இடத்துல நான் ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஹாஃப் பீட்ஸோ இல்லை குந்தன் ஸ்டோன்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு பீட், அப்படி இல்லைனா த்ரெட் ஒர்க்கில் ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டு ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிச்சை. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இடையில உங்களுக்கு கொடுக்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம லாக் பண்ணுறோம்ல, இங்கே ஒரு லாக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு மீடியம் சைஸ் த்ரெட் எடுத்துகிட்டு இங்கே லாக் பண்ணுறோம் இல்லையா, இந்த ரெண்டு லாக் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் சுகர் பீட் கொடுத்து கூட நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு பீட் கொடுத்து நீங்கள் லாக் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. நீங்கள் சுகர் பீட் கொடுத்து லாக் பண்ணிங்கனாலும் அது இன்னமுமே கிராண்டாக தெரியும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் அதை டிசைன் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ பற்றினா உங்களோட டவுட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.